என் உயிரை போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க. மத்த வீடியோ மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இன்னைக்கு நீ 3 வேளை மூக்க பிடிக்க சோற தின்னுட்டு ஜம்முன்னு ஏசுரூப்ல வீடியோ ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டு இருக்கனா, இதுக்கு யார் காரணம்? சினிமா வசனம் வேற, நிஜ வாழ்க்கை வேறையா சிஎம் சார்? கத்தி படத்துல விவசாய பத்தி சும்மா கத்தி கத்தி பேசுற நீங்க இன்னைக்கு அவங்க நெஞ்சில கத்தியை இறக்கலாமா சிஎம் சார்? நீங்க தேர்தல் சமயத்துல விவசாயிகளுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு பயிர் கடன்களுக்கு முழு தள்ளுபடி. இத நம்பி மக்கள் உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா என்ன சார் வார்த்தை தடுமாறுது? தேர்தல் சமயத்துல நீங்க என்ன சார் சொன்னீங்க? விவசாயிகள் வாங்கின கடனை மொத்தமா தள்ளுபடி பண்றேன்னு சொன்னீங்கல்ல. அதுவும் 5 ஏக்கர் அதுக்கும் குறைவா இருக்கிறவங்களுக்கு பண்றேன்னு சொன்னீங்கல்ல. ஆனா இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு மேல வாங்கியிருந்தா 5000 தள்ளுபடி, 1 லட்சத்துக்குள்ள வாங்கியிருந்தா 10,000 தள்ளுபடி. பழைய அரசியல்வாதிகள் போய் சொன்னா அவங்க முகத்துல காரி துப்புன இந்த ஜனங்க நீங்க மட்டும் இப்ப மாத்தி பேசும்போது ஆட்சிக்கு புதுசுன்னு மக்கள் அப்படியே கூலா போயிடுவாங்கன்னு நம்புறீங்களா? ஆல்ரெடி விவசாயிகள் போராட்டம் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. விஜய் சார் 2014ல நீங்க நடிச்ச கத்தி படத்துல மீடியா முன்னாடி நின்னு கண்ணுல தண்ணியோட ஒரு டயலாக் பேசுவீங்களே, ஞாபகம் இருக்கா? நமக்கு சோறு போடுற விவசாயம் செத்து போனா நாம எல்லாரும் இந்த கார்பரேட் காரன் விக்கிற மாத்திரையை தின்னுட்டு தான் உயிர் வாழணும்னு சொன்னீங்களே. ஆனா நிஜத்துல நீங்க இந்த சிஎம் சீட்ல உட்கார்ந்த பிறகு அதே விவசாயிங்க கடனால மாத்திரையை போட்டு செத்துட்டு இருக்காங்க. இது என்ன நியாயம் சிஎம் சார்? தேர்தல் சமயத்துல தள்ளுபடி தள்ளுபடி தள்ளுபடின்னு தொண்டை கிழிய கத்துனீங்களே, அப்ப உங்களுக்கு தமிழ்நாட்டோட பட்ஜெட் தெரியாதா? ஐடி கம்பெனி எல்லாம் மூடுனா ஷேர் மார்க்கெட் கீழே இறங்கும், ஒரு ஃபேக்டரி மூடுனா சில பல பேருக்கு வேலை போகும், அவங்களுக்கு வருமானம் போகும். ஆனா ஒரு விவசாயி விவசாயம் பண்ணலனா மொத்த நாடும் சோத்துக்கு வழி இல்லாம சாக வேண்டியதுதான். இல்லனா வெளிநாட்டுக்காரங்கிட்ட அரிசிக்கும் பருப்புக்கும் கையேந்த வேண்டியதுதான். நம்ம பசங்க ஆன்லைன்ல 400 ரூபாய்க்கு பீட்சா ஆர்டர் பண்ணி பிடிக்கலன்னு பாதிய தூக்கி குப்பையில போடுறப்ப அங்க ஒரு விவசாயி பெத்த மகளோட கல்யாணத்துக்கு வாங்கின ஒரு 50,000 ரூபாய் கடனை கட்ட முடியாம பேங்க்காரன் வாசல்ல நிக்கிறான். மானம் போகுதேன்னு அசிங்கம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறாங்க. மழை அதிக பெஞ்சா பயிர் அழுகுது, மழையே இல்லனா நிலம் காயுது, பூச்சி மருந்து வாங்க காசு இல்ல, கஷ்டப்பட்டு விலை வச்ச பொருளை சந்தைக்கு கொண்டு போனா அங்க இருக்கிற இடத்தாரர்களோட தொலை தாங்க முடியல, அடிமாட்டு விலைக்கு கேக்குறானுங்க. இவ்வளோ நரக வேதனையை தாங்கிக்கிட்டு அவன் ஏன் சேத்துல கால் வைக்கிறான்? அவன் குடும்பத்துக்காக மட்டும் இல்ல சார், தான் குடும்பம் கஞ்சி குடிக்குதோ இல்லையோ இந்த நாட்டுல இருக்கிற ஒருத்தரும் பசியால செத்துற கூடாதுன்ற அந்த நல்ல மனசுல அவன் இன்னைக்கு வரைக்கும் சேத்துல கால் வச்சிட்டு இருக்கான். அதனாலதான் நாம இன்னைக்கு சோத்துல கைய வைக்க முடியுது. அப்படிப்பட்டவனுக்கு நீங்க துணையா நிக்காம வேற யாருக்கு சார் நீங்க நிக்க ட்ரை பண்றீங்க? உங்களை இந்த நாற்காலியில உட்கார வச்ச விவசாயிங்க உங்களை கீழே இறக்கவும் தயங்க மாட்டாங்க. இது என்னமோ விஜய் சாருக்கு எதிரான வீடியோ கிடையாது, இது நமக்கு சோறு போடுற விவசாயிகளுக்கான குரல். இதை புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் போடுங்க, இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, விஜய் சாருக்கு போய் சேரட்டும்.